கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தை நாம் நேசித்து ஆண்டவருடைய ஆலயத்தில் சென்று ஆண்டவரை தொழுகை செய்ய வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் என்ன? அவர் பாவிகளை ரட்சிக்கத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆக்கினை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.